அப்போ இந்த கட்டத்தில் வரும்போது ரசூல்லாவுக்கு வந்து படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அல்லாஹ் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான், வழி காமிச்சிட்டே வந்தான். முதல்ல ஜமாத் உருவாக்கு, இன்னும் எல்லாம் வெறும் 7 பேர் தான் இருக்காங்க, கவலைப்படாத. லட்சக்கணக்கான பேர் கொண்ட படையாச்சே பாரசீகம் ரோமபுரி, அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதெல்லாம் கவலைப்படாது, சொல்கிற வேலையை செய். அந்த 7 பேருக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணுமோ ட்ரைனிங் கொடுக்கும். என்ன ட்ரைனிங்? வில்லு அம்பு இதெல்லாம் கிடையாது. நேர்மைனா எது, உண்மைனா எது, மனுஷனுக்கு தேவையான அடிப்படை பண்புகள் எது, இதை ரசூல்லா கற்றுக் கொடுத்து அவங்கள அப்படியே டெவலப் பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க. இது வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் அடிக்கும்போது ரசூல்லாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த டைமில் எல்லாம் வழி காமிச்சான். ஊரை விட்டு விரட்டும் போது ரசூல்லாக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, அந்த டைமில் எல்லாம் வழி காமிச்சான். மதீனாவுக்கு போயிட்டு என்ன பண்ணணும்னு தெரியல, அந்த டைமில் எல்லாம் வழி காமிச்சான். அதே மாதிரி பத்ரில் என்ன பண்ணணும்னு தெரியல, உஹதில் என்ன பண்ணணும்னு தெரியல, அகல் போரும் போது ரசூல்லாக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, மக்கா வெற்றிக்கும் போது ஹுதைபியா உடன்படிக்கை கூட எல்லாமே ரசூல்லாவுக்கு படிப்படியாக வழிகாட்டப்பட்டுச்சு. அதனால தான் அல்லாவுடைய பேக்கப் இருக்க போய் தான் வெறும் 18 வருஷத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒரு நிர்வாகத்தை சிங்கிள் மேனாக இருந்து கொண்டு ஒரு நிர்வாகத்தையே கேப்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனை வந்து பண்ண முடிஞ்சது. இப்போ இதுக்கெல்லாம் பேர் எடுத்தோம்னா என்ன, டிப்ளமசி. இன்னைக்கு பாஷையில் எடுத்தோம்னா என்ன, டிப்ளமசி. இதுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் போய் படிச்சுட்டு வருவாங்க. அப்போ அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் அல்லாஹ் என்ன பண்ணான், ரசூல்லாவுக்கு எடுத்தான். அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ் தான் எது, குர்ஆன்.